ஒட்டி உட்கார், உடம்போட ஒட்டி உட்காருத்தான்னு சொல்லி நெருங்கி உட்கார சொல்லுவாங்க. பின்னாடி கை கொடுத்து நெருங்கி உட்கார்த்தான்னு சொல்லி உட்கார சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட உடம்போட நெருங்கி அமரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. குர்ஆனுடைய இல்மக்கூடிய அல்லாஹ் இருக்குன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. பிற்காலத்தில் குர்ஆனுக்கு தஃப்சீர் பண்ணக்கூடியவங்களில் முதன்மையானவங்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு ஆயத்தையும் நம்ம தஃப்சீர் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு விளக்கம் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவோட விளக்கம். யாரோட மகன் அவரு? பாஸ் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா, ரசூலோட சாச்சா. சரியா? அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா தான் மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சார். அவர் எப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டாருனாக்கா இப்னு உமர், உமருடைய மகன். மசூத் ரலியல்லாஹு தஆலா அவரு தான் மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சார். அவர் எப்படி அறிமுகப்படுத்திட்டாரா இப்னு மசூத், மசூதுடைய மகன். சரியா? கூட்டாளிகளும் இருக்கிறான். அதில் மனிதர்களையும் இருக்கிறாங்க, சைத்தானோட கூட்டாளிகள். எப்படி மனிதர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி ஜின்னுகள்லையும் இருக்குது. சரியா? எல்லா ஜின்னும் சைத்தானு கிடையாது, இப்லீஸு மட்டும்தான். ஆனால் இப்லீஸுக்கு கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஆயுசு கொடுத்தாரு. ஏன்னா அவன் சொர்க்கத்திலேருந்து அவனை வெளியாக்கும் போது அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். சரியா? இப்போ அவங்க தஃப்சீர், குர்ஆனுக்கு தஃப்சீர் பண்ணக்கூடியவங்களாக இருந்ததுனால அந்த ஒரு சஜிதா செய்யாததுனால அவன் சைத்தானாக மாற்றப்பட்டான். அதே மாதிரி தொழுகையில் 4 நிலை இருக்கிறது. நிற்கிறது, ருக்கு செய்கிறது. மருத்துவர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் தலையை கீழே வைக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெத்தியை கீழே வச்சு சஜிதா செய்யாதீங்க அப்படின்னு. இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது, நிர்பந்தத்துக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அவங்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க குர்ஆனுக்கு தஃப்சீர் சொல்லக்கூடியவங்க. குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா ஜின்னு வர்க்கத்தை சேர்ந்த இப்லீஸு ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கட்டளைக்கு மாறு செஞ்சான். ஒரே ஒரு கட்டளை தான் மாறு செஞ்சது. என்ன கட்டளை? போனாலும் பரவாயில்ல, நான் நெத்தியை சஜிதா வைக்கிறதுலேருந்து மஹரும் மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நெத்தியை தரையில் வச்சு சஜிதா செஞ்சு அந்த கண்ணு நோய் குணமாகாமையே வஃபாத்தாகி அவங்க இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரியா? இதுதான் அவங்க வாழ்ந்த இடம். அந்த இடத்த வீடை பிற்காலத்தில் மஸ்ஜிதாக மாற்றிருக்கிறாங்க. அங்கே தான் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு உது செஞ்சுட்டு, உது இல்லாதவங்க உது செஞ்சுட்டு வெயிட்டாப்பில் போர்டு ஒன்று பிரிப்பார், ஊதா கலர் போர்டு மேலே கும்பலா போர்டு, அதான் பெண்கள் தொழுவ போகிறதுக்கு இடம். சரியா? அது வழியாக நீங்கள் போய் தொழுதுட்டு அந்த கதவுக்கு வெளியிலே அங்கேயே நிற்பேன். நான் அங்கேயே வந்துடும், வெளியில் எங்கேயும் போயிடாது. அது